ஏப்பா சென்சஸ் கணக்கு எடுத்து வந்திருக்கிறோம், கொஞ்சம் நான் கேட்கற தகவல் சொல்றீங்க? சரிப்பா, உங்க அப்பா பேர் என்ன? போயிருக்கிறாரு. பா எங்க போயிருக்கட்டும்பா, அவர் பேர் என்னப்பா? சார் அவர் பேரே போயிருக்கிறது தான் சார். என்னடா இதெல்லாம்? விடுங்க விடுங்க, அடுத்து கேளுங்க. சரி, உங்க அம்மா பேர் என்னப்பா? வந்திருக்கிறாங்க. எப்பா அவர் வரட்டுப்பா. உங்க அம்மா பேர் என்னப்பா? எங்க அம்மா பேரே வந்திருக்கேன் தான். சரிப்பா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேருப்பா? சார் எங்க வீட்ல மொத்தம் 5 பேருங்க சார். சரி இப்ப 2 பேரை சொல்லிட்டேன், இன்னும் 3 பேரை சொல்லுப்பா. அடுத்து என்னப்பா, தம்பியா தங்கச்சியா இல்ல அக்காவா சொல்லுங்க. கூப்பிட்டுக்கிறாங்க. யாருப்பா கூப்பிட்டு இருக்கிறாங்க? சார் எங்க அக்கா பேரு தான் சார் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னால முடியலையே. அடுத்தது என்னப்பா, கேட்டுட்டு இருக்காங்களா இல்ல ஓடி போயிட்டாங்களா? பாத்துட்டு இருக்காங்க. யாருப்பா பாத்துட்டு இருக்காங்க? யாரும் பார்க்கலையேப்பா, நாம மட்டும் தானப்பா இருக்கிறோம். சார் எங்க தம்பி பேர் தான் சார் பாத்துட்டு இருக்கிறாங்க. சோ கடவுளே, பேசிட்டு இருக்காங்க. இது யாரு பேருப்பா? என் பேரு தான், பேசிட்டு இருக்கறேன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த சென்சஸ் கணக்கெடுக்கிறது வேற, எனக்கு இந்த பொழப்பே வேறடா சாமி. ஒரு குடும்பத்தை பார்த்ததுக்கே எனக்கு தலையை சுத்துது, நான் இன்னும் அடுத்த குடும்பத்தை பார்த்தா அவ்வளவுதான். சார் அப்படியே எழுதிக்கோங்க. எங்க பாட்டி பேரு அடுத்தவங்க வீடு. இந்த மாதிரி சென்சஸ் கணக்கு எடுத்துக்கொண்டா கொஞ்சமாச்சு கலாய்க்கணும், சரியா? அதுக்குன்னு இப்படி கலாய்ச்சிராதீங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல